எண்ணெய் குடிக்கும் அதிசய லிங்கம் திருநீலக்குடி. பொதுவாக சிவலிங்கத்திற்கு எண்ணெய் அபிஷேகம் செய்தால் அந்த எண்ணெய் லிங்கத்தின் மீது வழிந்து கீழே உள்ள ஆவுடையார் கோமுக்கம் வழியாக வெளியே வரும். ஆனால் கும்பகோணம் அருகே உள்ள திருநீலக்குடி நீலகண்டேஸ்வர் கோவிலில் ஒரு அதிசயம் நடக்கிறது. அரிய தகவல். இங்குள்ள மூலவர் லிங்கத்திற்கு எவ்வளவு எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் அந்த எண்ணெய் முழுவதையும் லிங்கம் தனக்குள்ளே உறிஞ்சி விடுகிறது. பல குடம் எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட வெளியே வராது. லிங்கம் எப்போதும் ஈரமாகவே இருக்காது. இது எதனால் நடக்கிறது என்பது இன்று வரை அறிவியலால் விளக்க முடியாத புதிராகவே உள்ளது. ஏன் இந்த அதிசயம் நடக்கிறது? புராணங்களின்படி பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த ஆழக்கால விஷத்தை சிவபெருமான் குடித்தார். அந்த விஷம் அவரது தொண்டையில் தங்கியதால் அவர் நீலகண்டர், நீல நிற தொண்டை உடையவர் என்று அழைக்கப்பட்டார். விஷத்தின் கடுமையான வெப்பத்தை தணிக்கவே இங்கு அவருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுவதாக ஐதீகம். பக்தர்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் அந்த விஷத்தின் வெப்பம் காரணமாக லிங்கம் அதை முழுவதுமாக ஈர்த்துக் கொள்கிறது என்று நம்பப்படுகிறது. வேறு சில சிறப்புகள். பொதுவாக எண்ணெய் பட்டாலே கல் வழுக்கும். ஆனால் பல ஆண்டுகளாக எண்ணெய் குடித்தும் இந்த லிங்கத்தின் மேல் பகுதி வழுவழுப்பாக இல்லாமல் சொரசொரப்பாகவே ரஃப் சர்ஃபேஸ் இருப்பது மற்றொரு அதிசயம். யமதர்மனிடமிருந்து தப்பிக்க மார்க்கண்டேயர் தஞ்சம் அடைந்து சிரஞ்சீவி வரம் பெற்ற தலங்களில் இதுவும் ஒன்று.